அடி அர்ச்சுனா நிப்பாட்டு குமரன் ஒருமையில் விழித்த அமைச்சர் சந்திரசேகர். விளக்கமறியலில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வெடிகொளுத்தி கொண்டாடிய மக்கள். அதிக போதை பாவனையால் யாழில் உயிரை விட்ட இளைஞன். யாழில் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சிறுமி போலீசாரிடம் சிக்கிய சந்தேக நபர். யாழில் அரசு பேருந்து மோதி மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மரணம். வரலாற்றில் ஒரே தடவையில் அதிகளவானோர் போலி விசாக்களுடன் விமான நிலையத்தில் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருமையில் விழித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒருமையில் இல்லை பன்மையில் இல்லை தேவை ஏற்பட்டால் கீழ்மையிலும் விழிப்பேன் என தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்பொழுது திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்ப முற்பட்ட பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனா இடையே முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது அடே அர்ச்சுனா நிப்பாட்டடா குமரன் எனும் சொற்களை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கடற்றொழில் அமைச்சர் விழித்தார். தொடர்ந்து சபையினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் யாழ் மாவட்ட செயலரின் மூலம் குறித்த கூட்டத்தினை நிறைவு செய்வதாக தெரிவித்து கூட்டத்தினை இடையில் இடைநிறுத்தினார். இந்நிலையில் ஒரு அமைச்சராக இருந்த வண்ணம் நாடாளுமன்ற உறுப்பினரை இவ்வாறு விழிக்கலாமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இன்று இந்த கூட்டத்தினை நடாத்த அர்ச்சுனா எமது அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி பற்றி தேவையற்ற பல விடயங்களை இணைத்து அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டு முன்வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேவையேற்பட்டால் ஒருமையிலும் பன்மையிலும் கீழ்மையிலும் விழிப்பேன் எனவும் கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து எதிர்வரும் காலங்களில் ஒழுங்காக தலைமைத்துவத்துடன் நடைமுறைகளை எடுப்பீர்களா என வினவிய பொழுது நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைதான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனை எதிர்வரும் ஏப்ரல் 1 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் என்று கூறப்படுகிறது. எனினும் கைதிற்கான காரணத்தை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு உடனடியாக வெளியிடவில்லை. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சம்பவ தினமான நேற்றிரவு சுமார் 9 மணியளவில் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்றுவட்டத்தில் வெடிகளை கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். மேலும் அந்த பகுதி வெடி சத்தத்தினால் அதிர்ந்ததுடன் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அதிக ஹெரோயின் பாவனையால் யாழில் இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுகஞ்சன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 23 நண்பனின் வீட்டிற்கு சென்று உறங்கியுள்ளார். 24 அவரை பார்வையிட்ட வேளை மயக்க நிலையில் காணப்பட்டார். பின்னர் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். ஊசி மூலம் அதிகளவான ஹெரோயினை உட்செலுத்தியதன் காரணமாக இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சிறுமியொருவர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மருதங்கணி போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் சிறுமியொருவர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக மருதங்கணி போலீசார் தெரிவித்தனர். குறித்த பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் நேற்று முன்தினம் மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றபோது அங்குள்ள இனிப்பு வகையை களவாடியதாக கூறி அதன் உரிமையாளர் அந்த சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக காயமடைந்த சிறுமி அன்றிரவு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கணி போலீசார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மீது அரசு பேருந்து மோதியதில் விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்துள்ளார். ஊர்காவற்றுறை புளியங்கூடல் தெற்கு பகுதியைச் சேர்ந்த குருசாமி கணேசலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 22ஆம் தேதி காலை 9 மணியளவில் ஊர்காவற்றுறை பாலக்காட்டு சந்தியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தார். இதன்போது வீதியை கடந்துள்ளார். இந்நிலையில் வேகமாக வந்த அரசு பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். பின்னர் 22ஆம் தேதி ஊர்காவற்றுறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று காலை 8 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாய பிரேம்குமார் மேற்கொண்டார். தலா 4.5 மில்லியன் ரூபாய்களை செலுத்தி பெறப்பட்ட போலியான விசாக்களுடன் மனித கடத்தல் மோசடி மூலம் கனடாவிற்கு செல்ல முயன்ற 9 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இவர்கள் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போலியான பயண ஆவணங்களுடன் வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்த நிலையில் அதிக எண்ணிக்கையான இலங்கையர்கள் கைது செய்யப்பட்ட முதலாவது சம்பவம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக புறப்பாடு முனையத்தில் பணியாற்றிய குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகள் ஒரு உள்ளூர் பயணியின் இலங்கை கடவு சீட்டில் ஒட்டப்பட்டிருந்த கனேடிய விசா போலியானது என்பது கண்டறியப்பட்ட போது அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இதன்போது புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவு ஸ்கேனர்கள் மூலம் குறித்த பயணியின் பயண ஆவணத்தை சரிபார்த்த போது கனேடிய வேலை விசா போலியானது என்பது தெரியவந்தது. எனினும் அவரது இலங்கை கடவு சீட்டு உண்மையானது என கண்டறியப்பட்டது. இதனையடுத்து போலி விசாக்களுடன் கனடாவிற்கு செல்ல முயன்ற ஒரு பெண் உட்பட மேலும் இலங்கை பயணிகள் கைது செய்யப்பட்டனர். நேற்று மாலை 6:40 மணியளவில் துபாய்க்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏறுவதற்கான அனுமதிக்காக அவர்கள் அனைவரும் புறப்பட்டு அறையில் காத்திருந்த போதே கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு பெரிய குழுவினர் உள்ளூர் விமான நிலையத்தில் போலி பயண ஆவணங்களுடன் தடுக்கப்பட்டமை இதுவே முதல் தடவை என்று குடிவரவு விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியினால் வழங்கப்பட்ட வேட்புமனுவில் பெண் வேட்பாளர் ஒருவரின் சத்திய கூற்றில் தவறு உள்ளதாக கூறி அந்த பெண் வேட்பாளரை பட்டியலில் இருந்து நீக்கியமையால் தேவையான பெண் பிரதிநிதித்துவம் இல்லை என மாநகர சபைக்கான வேட்புமனுவை தேர்தல்கள் திணைக்களம் முற்றாக நிராகரித்துள்ளது. வேட்புமனுவில் தேவையான பெண் வேட்பாளர்களை உள்ளடக்கியிருந்தோம். ஆனால் ஒரு பெண் வேட்பாளரின் சத்திய கூற்றில் தவறு எனில் அவரை மாத்திரம் நீக்கி ஏனையோரை போட்டியிட அனுமதித்திருக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் முழு வேட்பு மனுவையும் நிராகரித்து 48 வேட்பாளர்களின் ஜனநாயக உரிமையை மறுத்துள்ளார்கள் என தமிழ் மக்கள் கூட்டணியினர் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்நிலையிலேயே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெப்ரி அழகரட்னமூடாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். யாழ்ப்பாண மாநகர சபையில் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் முதல்வர் வேட்பாளராக கொண்டு களமிறங்கிய தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுவே நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.